முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ, அதனால நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம சேனலுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளோட நியூஸ்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி. பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 3000லேருந்து இறங்க ஆரம்பிச்ச ஷேரு. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி, இறங்கி, இறங்கி 2100 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 தான் அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறதா தெரியுது. அப்படிங்கிற நம்ம நேற்றைய வீடியோவில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்ததை 2200 மேலே இருந்துச்சு. இது ஒரு ₹2000 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை நோக்கி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதோட 200 டேஸ் மூவிங் அவரேஜும் பார்த்தீங்கன்னா ₹2067 இருக்குது. அதிலிருந்து எப்படியும் அதையும் கட் பண்ணி ஒரு ₹2000 போயிரும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் இது எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இது ஒரு ₹2000 1900 வரைக்கும் வரலாம், பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஓ. நம்ம நண்பர்கள் சில பேர் கேட்டிருந்தாங்க, இந்த விக்ரன் இன்ஜினியரிங் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு. நம்மளுடைய முதல் நாள் வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். கடைசி நாளில் வந்து இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்ளை பண்ணிக்கலான்னு. ஏன் அப்படின்னா, தற்சமயத்தில் நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் இல்லை. அப்படி இருக்கிற டயத்தில் அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறையும் நம்ம எதிர்பார்த்தது தான். ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து 14% அளவுக்கு இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்கள் 10%க்கு வந்துடுச்சு. இது தான் லிஸ்டிங் ஆகிறப்ப அடுத்த வாரத்தில் இது மார்க்கெட் இதே மாதிரி ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் பெரிய அளவில் இதில் கிரே மார்க்கெட் நமக்கு லாபம் வந்து இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் அந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. நண்பர்கள் அவங்களுக்கு இதோட முடிவை அவங்களே எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஷேர். ஒன் செகண்ட். இண்டிகோ ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துட்டு ஒரு 3 நாளாகவே. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது நிஃப்டி 50ல் வந்து இதை ஆட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அப்படி ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ தான் வரும். அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்க வந்து இந்த ஷேர் வந்து வாங்கி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இதில் வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ வரும். அப்படின்னா ஃபண்ட் இன்ஃப்ளோ வர்றப்ப இந்த ஷேர் வந்து ஏற தானே ப்ரோ செய்யணும். ஏன் இறங்குது அப்படின்னு பார்த்தா, இது நிறைய ஷேர்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்சியல் வந்து உள்ளே சேர்த்தாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் உள்ள சேர்க்குறப்ப அந்த ஷேர் வந்து 200லேருந்து 250 வரைக்கும்லாம் இருந்துச்சு. அதுலேருந்து அது சேர்க்க போகிற நியூஸ் வர்றப்ப கொஞ்சம் கீழே அந்த ஷேர் வந்து இறக்கத்தை கொடுத்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு ₹300 மேலே நல்லா போயிடுச்சு. அதனால் தற்சமயம் இதில் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஒரு 5200 லெவலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போனாலும் போகலாம். இது வந்து நிஃப்டியில் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குதா நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அதாவது ஃபியூச்சர் மீன்ஸ் ஷேர் ப்ரைஸில். மற்றபடி அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸை பொறுத்து தான் மற்ற ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லா இருக்கிறது இல்லாததும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதானி பவர். அதானி பவர் பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து ஒரு 3 யூனிட் வந்து ஆரம்பிக்க போகிறதாகவும், அதாவது தெர்மல் பவர் பிளான்ட் ஆரம்பிக்க போகிறதாகவும், அதன் மூலமாக வந்து நாங்கள் பீகாருக்கு வந்து தடையில்லாத மின்சாரத்தை வழங்க போகிறதாகவும் அதானி பவர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸ் இவங்க கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நியூஸ் தான் இவங்கள பார்க்குறப்ப. அதாவது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகரிக்க போகிறப்ப அவங்களோட சேல்ஸ் அதிகரிக்கும். சேல்ஸ் கூடுறப்ப அவங்களுடைய ஷேர் ப்ரைஸு லாபம் கூடும். லாபம் கூடுறப்ப அவங்களோட ஷேர் ப்ரைஸு ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த நியூஸ்க்கு வந்து பெருசாக ஒரு இம்பேக்ட் அந்த ஷேரில் வரல. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து அதில் வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஷேர் பார்த்தீங்கன்னா விஷால் மெகாமார்ட். விஷால் மெகாமார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் ஆகட்டும், அப்புறம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ஆகட்டும் எஃப்ஐஎஸ், அவங்களுமே வந்து நிறையா தான் ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலையும் அவங்க இப்போ ஃபாரினர்ஸ் வந்து நிறையா வந்து செல் பண்ணாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் வந்து செல் பண்ண மாதிரி தெரியல. ஒருவேளை அங்கே செல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கும். பட் அது ஒரு 145க்கு மேலேயே வந்து சஸ்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு. இது இப்படியே தொடர்ற பட்சத்தில் நம்மளோட மார்க்கெட் கண்டிஷன் சாதகமான சூழ்நிலை வரும்போது இந்த ஷேர் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க லிஸ்டான ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுலேருந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகிடுச்சு. ஒரு ₹78 சம்திங்கில் லிஸ்டிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு ₹154 வரைக்கும் போயிட்டு தான் இப்போ வந்து ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இது இப்போதைக்கு இதை ஐபிஓவில் அப்ளை பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல லாபம் தான். எனக்கு இந்த ஷேர் வந்து ஐபிஓவில் அலால்ட் ஆச்சு. பட் நான் வந்து அதை ஒரு கொஞ்சம் லாபத்துலேயே வந்து செல் பண்ணிட்டேன். அப்போ இருந்த சூழ்நிலை அப்படி. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். அதாவது நல்ல ஒரு ஸ்டேக் அவங்க ஐபிஓ இல்லைனாலும் நல்ல ஒரு வேற ஒரு ஸ்டேக்குமே வாங்கியிருப்பாங்க. ஒரு 15% 20% லாபம் வந்ததுக்கு அடுத்து விற்றுருப்பாங்க.
அதை நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட முடியாது. வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுக்கிட்டு தான் இருப்போம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ஸ்டாக்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அதை பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்வர்தன மதர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜப்பான் கம்பெனி இட்டகா கிஹின் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 184 மில்லியன், அதாவது நம்மளுடைய இந்திய ரூபாயில் 1617 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அவங்க வந்து அதை அக்யர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 81% ஸ்டேக் வந்து அதிலேருந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது ஜப்பான் கம்பெனின்றதுனால அங்கே ஹோண்டா வந்து இதில் மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அவங்க அதை ஒரு 1617 கோடிக்கு அக்யர் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்குள்ளே இந்த அக்யூசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ அதாவது வெஹிக்கிள்ஸ், ஆட்டோ மீன்ஸ் கார், லாரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கிளச்சு, அப்புறம் டிஸ்க் பிரேக்கு, அப்புறம் சஸ்பென்ஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸில் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுங்க அக்யூர் பண்ணதுனால வரக்கூடிய காலங்களில் அக்யூர் பண்ணி முடிச்சக்கடுத்து இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகரித்து இவங்களோட லாபங்கள் கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா அதாவது 56வது மீட்டிங் வரக்கூடிய செப்டம்பர் 3ஆம் தேதியிலையும் 4ஆம் தேதியிலையும் வந்து டெல்லியில் கூட போகுது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்க போகிறாங்க. அதாவது 12%, 18% இப்போ ஜிஎஸ்டி லெவலில் இருக்கக்கூடியதை 5% குறைக்க போகிறதாகவும், அடுத்து ஒரு சில இதை வந்து 28%ல் இருக்கிறத 40% அதிகரிக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்போ கம்மியாகக்கூடியது, அதாவது இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் வந்து கம்மியாகக்கூடிய ரிலேட்டட் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு அப்சைடு போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதே மாதிரி 28%லேருந்து 40%க்கு மாறக்கூடிய விஷயங்கள்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் எதுலாம் 28லேருந்து 40க்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, பிஸ்டல், அடுத்து சிகரெட்டு. மெயினாக சிகரெட்டுனாலே நமக்கு அது மெயினாக நம்மளோட எண்ணங்கள் போகிறது ஐடிசி, அப்புறம் தானே கோட்ஃப்ரே பிலிப்ஸு 2ம் தான். இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தத்திக்தம் தகிடதம்னு தான் போட்டுக்கிட்டு இருக்குது. 400க்கும் 395க்கும் அப்படி இப்படி ஆடிட்டு இருக்குது. இப்போ செப்டம்பர் 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு பார்க்குறப்ப அன்னைய தேதிக்கு இதுக்கு ஒரு அடி விழலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் எஃப்எம்சிசி செக்டரில் இருக்கக்கூடிய அதே ஐடிசிக்கு நிறைய பொருள் வந்து எஃப்எம்சிஜிலேயே அவங்க இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 18க்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 5% இறங்க போகுது. எப்போ ஐடிசியில் பார்த்தா 2மே இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி அவங்களோட லாபம் வந்து சிகரெட்லேருந்து வர ஒரு காரணத்தினால அன்னைய தேதிக்கு அந்த ஸ்டாக்கில் ஒரு அடி விழலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 160 ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 160க்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துடுச்சுன்னு. பாருங்கள் 160 கட் பண்ணி அது கீழே வரல. அதே லெவலில் மேலே தான் சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்குது. 164க்கு 170க்குமே தான் கீழே மேலே அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்குது. அது 160 கட் பண்ணி கீழே வராத வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்காக தான் நான் நினைக்கிறேன். இங்கேருந்து மேலே போகிறப்ப ஒரு 200லேருந்து 200 ருபீஸ்லேருந்து 210 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்கள் இதை வந்து கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸும் இன்றைக்கி வந்திருக்குது. நியூஸ் வந்த காரணத்தினால இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டாக்கையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல் வந்து டேராடூன்லேருந்து ஒரு ஹோட்டலை வந்து லைசன்ஸ், அதாவது ஒரு ஹோட்டல் வந்து ரன் பண்ண போகிறதாகவும், அதில் வந்து பார்த்திங்கன்னா 98 ரூம்ஸ் வந்து இருக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது ஒரு நல்ல நியூஸை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக் வந்து ஏற்கனவே பிரேக் அவுட் ஸ்டாக்கும் கூட இது. பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஒரு நல்ல நியூஸும் வந்திருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே பம்ப் அப் ஆகி மேலே போச்சுன்னா டார்கெட் அந்த 200ங்கிற டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் வந்து நம்ம ஏற்கனவே முந்தானத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்னா அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ 3200 இருந்துச்சு. இது ஒரு குறிப்பிட்ட சேனல் பேட்டர்னுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது. இது 3250லேருந்து 3400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் 3400 தொட்டுட்டு கீழே திருப்பி 3000க்கு வந்தாலும் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்கள் அது 3400லேருந்து ரொம்ப ஒரு ஏற்றத்தை கொடுக்க முடியாமல் அதே லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை 3400 கட் பண்ணி மேலே போச்சுன்னா அவங்களோட பழைய கையான 3700க்கு போகலாம். இல்லை அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு மரியாதை கொடுத்துச்சுன்னா கீழே திருப்பி 3000க்கு வந்துடும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் நண்பர்கள் இதை வந்து கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட் ஆகி மேலே 3700 கட் பண்ணி மேலே போயிடுச்சுன்னு
உங்களுடைய அமௌண்ட்டை வந்து அளவுக்கு அதிகமாக இதில் கொண்டு போட்டுற வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். இப்போ நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய பெரிய ஸ்டாக்ஸில் போனஸ் கொடுத்தது 2 தற்சமயம், அதாவது இப்போ ரீசெண்டாக. ஒன்று பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸு, அப்புறம் அதுக்கடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். எந்த ஒரு ஸ்டாக்குமே அவங்க போனஸோ ஸ்ப்ளிட்டோ கொடுக்கும்போது அந்த ஸ்டாக்கில் உள்ள லிக்விடிட்டி அதிகமாகும். அதாவது ஸ்டாக்கோட கவுண்டிங் அதிகம். இப்போ ஒரு 1000 ஸ்டாக் இருக்குதுன்னா 1:1 போனஸ் கொடுக்குறப்ப 2000 ஸ்டாக்காக மாறிடும். அப்படிங்கிறப்ப அது விற்று வாங்குறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்டாக் வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் திணறும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இறங்கி முடிச்சுட்டு அடுத்து ஏற ஆரம்பிக்கிறப்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூ. 900 950 அந்த ரேஞ்சில் இருக்கிறப்ப அவங்க போனஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து அப்படியே இறங்க ஆரம்பித்து ஒரு 850 வரைக்கும் இறங்குச்சு. 850க்கு இறங்கிட்டு மறுபடியும் ஒரு 920க்கு போயிட்டு இப்போ மறுபடியும் திருப்பியும் கீழே பார்த்து வந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை மறுபடியும் 850லேயே சப்போர்ட் எடுத்து மேலே போகுதா, இல்லை 850 கட் பண்ணுச்சுன்னா அப்புறம் அதுக்கு அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 800 தான். 800 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுபோல் 200 டேஸ் மூவிங் அவரேஜுக்கும் மேலே தற்சமயம் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை 850 கட் பண்ணுச்சுன்னா 800க்குள்ளே இந்த ஸ்டாக்கை நாம் எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே. நம்மளோட வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நமக்கு மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம்.